கண்டிப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பாடுகள் நிறைஞ்சது. அதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினுடைய வாழ்க்கை அடையாளம். மரியாள் சந்தோஷமா இயேசுவை பெற்றெடுத்து கஷ்டத்தின் மத்தியில தான் பெற்றாங்க. ஆனா சந்தோஷம் தானே. தேவகுமாரனை பெற்றுட்டோன்னு 8வது நாள் இயேசுவுக்கு விருத்த சேதனம் பண்ண ஆலயத்துக்கு போனா தீர்க்க தரிசனமா வருது, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும். மொத்த பிள்ளைய பெற்று சந்தோஷமா வந்து திருவிழா மாதிரி விருத்த சேதனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் பார்த்தா உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் ஊடுருவி பாஞ்சு போகும்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த அம்மா பட்ட கஷ்டம் எவ்வளவு தெரியுமா? ஏதோ சொல்றாங்க 32வது வயதுல இயேசு இருக்கும்போது 31 அல்லது 32 வயசுல இருக்கும்போது யோசேப்பு மரித்து போனதா. சிலுவையில் இயேசு தொங்கும் போது அவர் மேல இருந்த பாசத்துல அந்த சிலுவையை விட்டு பிரியாமல் நின்றது மரியாள். பக்கத்துல நின்றாங்க. அதனால இன்னொரு சீஷன் பக்கத்திலே நின்ற போது தன் தாயை அவர் ஒப்படைத்தார். ஆனாலும் கடினமான பாதையினூடாக நடந்து அந்த மகத்துவமான மகிமையான ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தையும் சுதந்திரித்தார்கள். அவங்க கேட்டிருக்கலாம்ல, தேவனுடைய குமாரனை சுமக்க போறேன், எனக்கு லெகுவான பாதை அமைத்து கொடுக்கலாமே. தேவனுடைய வேலைக்காகத்தானே என்னை தேர்ந்தெடுத்தார்கள், எனக்கு லெகுவான காரியத்தை செய்து கொடுத்திருக்கலாமே. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு பாடுகளும் சேர்த்து தான் அருளப்படுகிறது. ஆனால் அந்த பாடுகள் அவர்களுக்கு நித்தியமான மகிமையை தரப்போவது மட்டும்தான் நிச்சயம். அதனால பாடுகளையும் கிறிஸ்தவனையும் பிரிக்க முடியாது. அதாவது ஒரு பிள்ளை பேரு பெறப்போகிற அந்த பெண் பிள்ளை பேரினுடைய நிலையை நான் அடைகிறேன் என்று முதல் நிலையிலே அவள் சந்தோஷப்படுகிறாளே, நான் கற்பம் தரித்து விட்டேன். அன்று தொடங்குகிற அவளுடைய பாடு பிள்ளை பெற்று முடிவது வரை மட்டுமா? அந்த பிள்ளை வளர்ந்து வந்து அவனை ஒரு ஆளாக்குற வரைக்கும் அந்த தாய்க்கான பாடுகள் தொடர்ந்து கொண்டே தானே போகிறது. அதுவும் தொடக்க நிலையில வாந்தி, பலவிதமான பிரச்சனை, பிடிச்சதை சாப்பிட முடியாது, அப்படியே போனால் கடைசியில் திரும்பி கூட படுக்க முடியாது. அப்படி பல பாடுகளின் ஊடாக பிள்ளைகளை பெற்றெடுப்பது போல ஆத்துமா ஆதாயம் செய்வதற்கு அப்படித்தான் பாடுகளின் ஊடா. நினைக்கிறீங்களே, நான் நினைச்சா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறாரா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளை கூட 9 மாசத்துல பெற்றுடலாம், என் பிள்ளை ரட்சிக்கப்படுறானா, இந்த பாடு என்னோட வந்துகிட்டே இருக்கேன்னு. அப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்ததாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய சீஷர்கள் பல இடங்களிலே போய் ஊழியம் செய்த போதும் அவர்களுக்கு சில இடங்களிலே நல்ல வரவேற்பு இருந்தாலும் அவர்கள் சத்தியத்தை பேசும்போது அவர்கள் ராஜாக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், ராஜாக்களால் சிறையிலே போடப்பட்டார்கள். அப்படித்தான் அவர்கள் பாடுகளின் வழியாக போனார்கள். கிறிஸ்து அடிக்கடி உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொன்னார்கள், அநேக உபத்திரவங்களின் வழியாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் நீங்கள் போக வேண்டும் என்று. ஆனால் உங்களுக்கு ஒரு நான் நற்செய்தியை சொல்லுகிறேன். பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகள், நீங்கள் நினைக்காத புயல் காற்றுகளில் கடந்து போகும்போது நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அதனால ரிப்போர்ட்டுகள் சில நேரம் நீங்க நினைக்காதபடி வரலாம். அவர் நினைத்ததிலிருந்து ஒரு புள்ளி கூட எந்த வியாதியும், எந்த பிரச்சனையும், எந்த நெருக்கமும், எந்த கண்ணீரும் நம்மில் இருந்து மாற்றி விடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பழைய ஏற்பாட்டிலே நமக்கு வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தவர் யோபு. அவர் அந்த சூழ்நிலையிலும் சொன்னார், அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அதை தான் நீங்கள் நம்ப வேண்டும். வியாதி வந்தவுடனே நீங்கள் உடைந்து நொறுங்கி போய்விடக் கூடாது. பிரச்சனை வந்த போது ஆண்டவர் ஏதோ குறைந்து போய்விட்டார் என்று நினைக்க கூடாது. மாறாக ஆண்டவருக்கு தெரியாமல் இது வரவில்லை, இது ஏதோ ஒரு நன்மையை தான் கொண்டு வரும், கண்டிப்பாக நன்மையை தான் கொண்டு வரும் என்று நாம் நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, பவுலடிகளார் ரொம்ப பிஸியாக வேலை செய்தவர். அதாவது அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தொடங்கின அவருடைய பயணம். உடனடியாக அவர் அந்தியோகியா பட்டணத்துக்கு போறார். முதல்ல கிறிஸ்தவங்கன்னு பேர் எடுத்தாங்களே அந்த பட்டணத்துக்கு பர்னபாவோட போறார். அங்கிருந்து முதல் மிஷனரி பயணம், 2வது மிஷனரி பயணம், 3வது மிஷனரி பயணம் ரோமுக்கு போறார். அப்படி அவர் போய்கொண்டே இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியத்தில் ரொம்ப பிஸியா இருக்கிறார். ஆண்டவருக்கு நமக்கு நிருபங்களை அவர் எழுத வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஏக்கம். அவர் மரிச்சிட்டாருன்னா நமக்கு செய்திகள் இல்லை,
நமக்கு வேதம் இல்லை. அப்போ அவரை என்ன பண்ணுறது? அவர் ஒரு இடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணார். அவருக்கு வியாதி வர ஆரம்பித்த உடனே ஒரு இடத்துல அவர் உட்கார வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படி தள்ளப்படும் போது அவரால் நீண்ட பயணங்கள் செய்ய முடியவில்லை. வேகமாக நான் நினச்சி பார்ப்பேன், இன்றைக்கு கூட நாம் தமிழ்நாடு தாண்டி போகவில்லை. அவர் அன்றைக்கு கப்பல்களிலே, பாய்மர கப்பல்களிலே, மோட்டார் கப்பல்கள் எல்லாம் உருவாக்கப்படாத காலத்திலே காற்றோடு கூட இசைந்து செயல்படுகிற கப்பல்களிலே 3 முறை அவர் ஐரோப்பா தேசத்துக்கு போய் வந்திருக்கிறார் என்றால், அவருடைய மிஷனரி பயணத்திலே தெசலோனிக்கா, கிரீஸ் போன்ற பட்டணங்கள் எல்லாம் கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம், ஐரோப்பா இப்படியே பயணப்பட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இடையில கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்கும். கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோம் இருக்கும். கப்பல் வழியில் அப்படியே போய் போய் கர்த்தருடைய வேலையை செய்தார். அவருடைய வாழ்க்கையில வந்த அந்த வியாதி நிமித்தம் தான் நமக்கு 2 கொரிந்தியர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, பிலிப்பியர் போன்ற நிருபங்கள்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. அது கிடைச்சதுனால தான் 2000 வருஷ சபை அவருடைய வார்த்தையில நிலை நின்று கொண்டிருக்கிறது. அதனால உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் உங்களை கிறிஸ்துவண்டையில இழுக்க செய்யும், கிறிஸ்துவின் திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்தும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தலை முடி கூட விழுகாது என்றும், உங்கள் முடியை கூட நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்றும் சொன்னவரை நீங்கள் மறந்து விடாமல், அப்படிப்பட்ட வியாதிகள் வரும்போது இன்னும் விசுவாசத்திலும், இன்னும் பலத்திலும், இன்னும் அந்த பாடுகளில் அவரோடு நெருங்குதலிலும் நாம் முன்னேறி வர வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய திருச்சித்தம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பெற்ற தாய் கூட பார்சியாலிட்டி பார்க்கலாம். ஒரு பிள்ளை அதிகமாக நேசிக்கலாம், நேசிப்பால். அது வேதத்திலும் உண்டு, ரெபேக்காளிடத்திலும் உண்டு. அது இல்லை என்று சொன்னாலும் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் பட்சபாதம் இல்லாதவரும், யாவரையும் ஒன்றாய் நேசிக்கிறவர், அவரிடத்தில் ஒரு துளி கூட தீமை இல்லாதவரும். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒன்றை செய்தால் அது நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும் என்பதை நீ இன்னொரு 10 ஆண்டுகள் கடித்து உணராதபடிக்கு இப்பொழுதே உணர வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைய ஊழியர்கள் பாடுகளே இல்லை என்று பிரசங்கித்து ஒரு புறவாசல் வழியாக சபைக்குள் இருக்கிறவர்களை நரகத்துக்கு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய சபையே, தேவ மக்களை, ஆண்டவர் ஒருபோதும் அப்படி குறுக்கு வாசலை அவர் சொன்னதும் இல்லை. பாடுகளின் வழியாகத்தான் நீங்கள் போக வேண்டும், பாடுகளின் வழியாகத்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். ஆனால் அந்த பாடுகள் உங்களுக்கு மகிமையைத்தான் தரும், மேன்மையைத்தான் தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 18 வசனங்களை நீங்கள் வாசித்தால் மிக அருமையான ஒரு வேத பகுதி. அவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். இந்த வேத பகுதி கூட அவர் வியாதியின் மத்தியில தான் எழுதினார். ஏனால் இங்கு பின்பகுதியில தான் அவர் வியாதிக்காக ஜெபிக்கிறார். அதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், 16 வாசிக்கலாம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஒரு தேவ மனுஷன், ஒரு ஆராய்ச்சியாளர், வேதத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுகிறவர் சொல்றார், பவுல் அப்போஸ்தலன் ஒரு மல்யுத்த வீரன், பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு எய்ம் இருந்ததாம், கிரீஸ் ஒலிம்பிக்கிலே போய் ஓட வேண்டும் என்று. ஆமா, அவர் அடிக்கடி மல்யுத்தத்தை பத்தி பேசுவார். ஏதாவது தெரிஞ்சிருந்தா தானேங்க நம்ம பேச முடியும். ஓட்டப்பந்தயத்தை பத்தி எக்ஸாம்பிள்ல வருவார், மல்யுத்தம் பண்ணி சண்டை போடுறதை பத்தி பேசுவார். அப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். அவருடைய உடல் அவ்வளவு கட்டுமஸ்தாக, ஆரோக்கியம் உள்ளவராக இருப்பார். ஆனால் கொரிந்தியர்களை, கலாத்தியர்களை எழுதுறாரு, நான் நடந்து வருகிறதை பார்க்கும்போது நீங்கள் ஆரோசிக்கவில்லை, தேவதூதனை போல நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். வியாதி நிமித்தமாக ஏதோ ஒரு விதமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார், அருவருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போவதில்லை. இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளே, பாடுகள் வரும் என்று தெரிந்தால் பக்குவப்படுகிறோம் அல்லவா? முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று தெரியாமலே நிறைய பேர் வாழ்றாங்க. 60 வயசானவன்னு சொல்றாங்க, ஐயோ என்னன்னு இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்படித்தான் ஆச்சுன்னு உங்க தாத்தாட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா? உலக வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது. அதுபோல உண்மை கிறிஸ்தவர்களை பார்த்தால், வேதத்தை சரியாக பார்த்தால், பாடுகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே தான் போகிறது. ஆமா, அவமானங்கள், நிந்தைகள் அனுதினமும் நமக்கு நடக்கிறது. கேலி பேச்சுக்கள், ஏளி பேச்சுக்கள். நல்லா இருந்தா சொல்றான் வெளிநாட்டு போனவனு, நல்லா இல்லைன்னா சொல்றான் ஏசு ஏசுன்னு போனா அந்த கிடக்காம்பார். 2 பக்கமும் அடிதான். என்னமோ சொல்லுவாங்களே, 2 பக்கமும் இடி. ஆமாம், உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு
எங்கிட்ட அடி அங்கிட்ட அடி. நல்லா இருந்தா சொல்றான் அமெரிக்கால இருந்து பணம் வருதுன்னு, குச்சில இருந்தா சொல்றான் இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா சும்மா கத்துறாங்கன்னு. காங்கிரீட் கட்டணம் கட்டினா இவங்களுக்கு பணம் நிறைய வருமோ அப்படிங்கிறான். எல்லா பக்கத்துலயும் நமக்கு பிரச்சனை தான் பிரியமானவர்களே. அவன் 400 கார்ல போனாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம நல்லா இருந்தாலும் 4 பேர் பேசுவான். இதையெல்லாம் தாங்கி கொள்ளுகிற பக்குவத்தோடு இருங்கள். எவைகளும் நம்மை ஒன்றும் செய்யாது, சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலனை போல நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையில சொல்லுகிறார், வாசியுங்கள். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து, வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அழிந்தும் சொல்றாரு. அவருடைய உடல் எந்த அளவுக்கு செயலிழந்து கொண்டிருந்தது என்பதை பாருங்கள். எங்க அப்பா பார்க்கின்சன்ல பாதிக்கப்பட்டார்ல, அவருக்காவது மாத்திரை போட்டா கொஞ்சம் கையெல்லாம் சரியாயிடும். மாத்திரை போடாத போது இப்படி கிடப்பார் படுத்த படுக்கையில, எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக முடியாது. அந்த மாத்திரை செயலாற்றினா தான் பாத்ரூம் போக முடியும், அந்த மாத்திரை செயலாற்றினா தான் உட்கார்ந்து சாப்பிட முடியும். அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அன்னைக்கு அதுவும் இல்லை, அன்னைக்கு அப்படிப்பட்ட மருத்துவ வசதிகளும் இல்லை. இன்னைக்கு மூளையில போய் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கின்சன் நோயாளியை நடக்கவும் வைக்கிறாங்களாம், அமெரிக்காவில் செய்கிறாங்க. இப்போ மூளையில் அந்த எந்த இடத்துல பாதிப்பு உண்டாச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி இப்போ அப்படிப்பட்டவங்கள நடக்கவும் செய்கிறாங்களாம். ஆனால் என்னதான் மருத்துவ வளர்ச்சிகள் வந்தாலும் தேவனிடத்தில் இருந்து தான் சுகமும் பலனும் வருகிறது, தேவனிடத்திலிருந்து தான் தைரியம் வருகிறது. இவர் தேவனோடு எசைஞ்சிருந்தனால தான் இப்படி பேச முடியுது. புறம்பான சரீரம் அழிஞ்சுக்கிட்டே வருதாங்க. அப்படி புறம்பான சரீரம் அழிந்தாலும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. சபையில் ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆட்களை தான் தேடுறார். அதாவது நம்ம வயது ஆக ஆக நம்முடைய உள்ள வெளிப்புறமான மனுஷன் அழிஞ்சிட்டு வந்தாலும் நம்முடைய அனுபவம், நம்முடைய வேத அறிவு, நம்ம தேவனுக்குள்ள இருந்த உறவு, நம்ம தேவனை பார்க்க போகிறோம் என்கிற நம்பிக்கை, அந்த ரட்சிப்பின் பூரணம், இதெல்லாம் பார்க்கும்போது நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், நாளுக்கு நாள் நம்பிக்கையில வளர வேண்டும். இவரை போல நாம் சொல்ல வேண்டும். புறம்பான சரீரத்தில் சில பலவீனம் எனக்கு வந்தாலும், புறம்பான சரீரத்தில் சில வியாதிகள் எனக்கு வந்தாலும், நேற்று இருந்தது போல நான் இன்று இல்லாமல் போனாலும் என்னுடைய உள்ளான ஆன்மாவிலே நான் பலன் அடைகிறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த சரீரம் ஒரு வாடகை வீடு மாதிரி தானே. கம்ப்ளீட்டா இந்த சரீரம் எவ்வளவு நிர்பந்தமானதுன்னா, ஆத்துமா இதுல இருந்து வெளியேறிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு ஒரு மேன்மையுமே கிடையாது, ஒரு புள்ளி மேன்மை கூட கிடையாது. அது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், அது சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், அது கலெக்டரா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம். இந்த ஆன்மா இதுல இருந்து இடம் பெயர்ந்தால் இந்த சரீரத்துக்கு ஒரு மேன்மையும் கிடையாது. இது பேர் முதலாவது அவன் செத்து போன போது பேர் எடுக்கப்பட்டு போகும், அந்த உறவு எடுக்கப்பட்டு போகும், அவ்வளவுதான். இந்த பாடியை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லுவார். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், இந்த எடுக்கப்படுகிற சரீரம் பலவீனப்பட்டது உண்மைதான், அது பாடுகளுக்குள் இருப்பது உண்மைதான். ஆனால் அது அப்படிப்பட்ட பலவீனத்தை அழிந்து போனாலும் உள்ளான ஆன்மா அவரை காண்பேன் என்கிற நம்பிக்கையில நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆனா இந்த பாடுகள் மத்தியில் அடுத்த அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுவார் பாருங்க. ஆனாலும் ஆமா, நாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, ஆமா 4ஆம் வசனத்துல பாருங்களேன், 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பாரம் தான், டெய்லி கஷ்டம் தான், டெய்லி வியாதி தான், டெய்லி நெருக்கம் தான். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், நல்லா கவனிச்சீங்களா, பாடுகளின் மத்தியில இருந்தாலும் சாகணும்னு விரும்பல. இந்த போர்வையா இதுக்கு பேரு. இன்னைக்கு ரொம்ப அதிகமா மேக்கப் போட்டு வர்றீங்களா, இதுக்கு பேரு என்ன சொல்றாரு? போர்வை போட்டு தீட்டுறாங்களே நிறைய பேரு, இது போர்வை. இந்த போர்வையை இப்போதைக்கு கலைஞ்சு போட வேணும் என்று விரும்பாம மரணமானது, தற்கொலை பண்ணிட்டு போறவன் மரணமானது ஜீவனால எப்படி விளங்கும்? மரணத்தை மரணம் விழுங்கி அவனை நரகத்துக்கு தள்ளும். ஆனா அந்த பாடுகளின் மத்தியிலையும் வாழ்ந்துட்டு போறவன் சிலுவை சுமந்து சிரித்த முகத்துடன் போவோம். பெர்க்மன்ஸ் பாடினார்ல, அந்த பாட்டு பாடுவோமா? இடுக்கமான வாசல் வழியே நெருங்கி நுழைய விரும்பிடுவோ, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம், சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நிறைய பேரு
சிரிச்சு 25 வருஷம் ஆச்சு. நிறைய பேர் சிரிச்சு டாக்டர் ரிப்போர்ட் என்ன கையில் வந்துச்சோ சிரிக்கிறது இல்லை. அதனாலதான் ஆமாம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஒரு தடவை தான், களவு செய்யாதிருப்பாயாக ஒரு தடவை தான், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய ஒரு தடவை தான். ஆனால் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும். சரிதான், சாத்தானுடைய தந்திரமே இதோட முடிஞ்சு. 2 விஷயம் தாங்க சாத்தான் சொல்றான். பாடுகளும் தோல்வியும் வரும்போது முடிஞ்சிருச்சுங்கிறான். ஆமா, இன்னொன்னு பாவத்தை எடுத்து காமிக்கிறான். இது 2 அவனோட வேலை. நீங்க 2 இடத்துல கவனிக்கணும். இவ்வளவு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு மார்ட்டின் லூதர் கிங் பாவத்தை கொண்டு போய் போட்டானா? ஆமா, இயேசுநாதர் சொன்ன மாதிரியே மார்ட்டின் லூதர் கிங் அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் ரத்தத்துல நான் மன்னிக்கப்பட்டுட்டேனே. அவர் தான் சரித்திரத்தை உண்டாக்கினார். அக்டோபர் 31ஆம் தேதி சபைக்கு சீர்திருத்தம் கொடுத்தார். 520 வருஷங்களுக்கு முன்னாக. தெரியுமா? பாவத்தை கொண்டு வந்து பிசாசு காண்பித்தான். அவர் சொன்னார், இயேசு என் பாவத்தை, நான் இப்படிப்பட்ட பாவமுடையவன் தான். நீ சொல்லுவதெல்லாம் உண்மைதான், ஆனால் இயேசுவின் ரத்தம் என்னை மன்னித்திருக்கிறது. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? இந்த போர்வை, நான் வியாதியில தான் இருக்கேன், ஆனா என்ன குறித்த அவருடைய திட்டம் இருக்கு, பலவீனத்துல தான் இருக்கிறேன், என்ன குறித்த அவருடைய நோக்கம் இருக்கு. அதனால இந்த போர்வையை நான் களைஞ்சு போட விரும்பாம, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பாத்தீங்களா? எங்களை எடுத்துக்கொள்ளணும்னு ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார் எலியா மாதிரி, எடுத்துக்கொள்ளணும் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறார் யோனா மாதிரி. எவ்வளவு அறிவு, எவ்வளவு தேவனை அறிகிற அறிவினால் வளர்ந்திருக்கிறார். எனக்கு நான் வியாதியில் இருந்தாலும் என்னை குறித்த நோக்கம் உண்டு, இந்த பாடுகளின் உள்ளாக நான் போவேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் போறார்.